ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 150 ரூபீஸில் ஒரு 1.5 மீட்டரில் 2 பேத்துக்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த ஷார்ட்ஸில் வந்து ஒரு 1 லைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நான் பயோவில் லிங்க் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னாலும் வீடியோவில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அந்த டாப்போட கட்டிங் தான். அதுக்கு உண்டான ஃபேப்ரிக் பாருங்கள். இது வந்து 1.5 மீட்டர் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் எடுத்திருக்கேன். இது வந்து சார்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யாருக்காவது மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த சார்ட் பார்த்துட்டு நீங்கள் அதையவே யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்லைன் ட்ரா பண்ணுறேன். நெக்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதிலிருந்து ஷோல்டர் டவுன் மார்க் பண்ணுறோம். இது எல்லாமே கால்குலேஷன் பேஸில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது. இங்கே பாருங்கள், ஆம் ஹோலோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு டிவைடட் பை 6+1 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆம் ஹோல் லைன் ட்ரா பண்ணுறோம். அதை ட்ரா பண்ணி அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு அதிலேருந்து ஒரு 0.5 கம்மி பண்ணி கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். அதான் வேஸ்ட் லைனு. அந்த ரெண்டு லைனையும் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட்டு அது வந்து +4 போட்டு டிவைடட் பை 4 போட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுறேன். அப்படி விட்டோம் அப்படின்னா வந்து ரெடிமேட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். மிட் பாயிண்ட்டில் கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணுறோம். அந்த மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச் டவுன் பண்ணி மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட் கவ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் டு பேக் ரெண்டுமே நம்ம இதில் வந்து ட்ராயிங் போட்டுடுறோம். அதுக்கப்புறத்தது ஒரு 1/4 இன்ச் பேக் சைடில் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து பேக் சைடும் வந்து இதில் ட்ராயிங் பண்ணிடுறோம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்கோட ஃபார்முலா அதுவும் போட்டுக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய நெக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து பாப்பாங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்றனால கழுத்தை கொஞ்சம் ஒட்டின மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாலும் நம்ம இறக்கிக்கலாம். இது பாருங்கள், இதில் வந்து நான் 3 இன்ச் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டு. பேக் வந்து 1 இன்ச் வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். 1/2 இன்ச் அந்த இதுக்கு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு 1 இன்ச் நம்ம வச்சுக்கிறோம். அதுவும் நீங்கள் 1.5 இன்ச் எவ்வளோ வேணாலும் இறக்கிக்கலாம். எனக்கு பேக்கும் வந்து சின்னதாக வேணுங்கிறனால நான் 1 இன்ச் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். என்ன மெஷர்மெண்ட்டுன்னு ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரு, வேஸ்ட்டு, ஹிப்பு மார்க் பண்ணிட்டோம். லென்த் எடுத்துக்கிறோம். லென்த் எடுத்துகிட்டு பேலன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஃபுல் லென்த் எவ்வளவோ அதிலிருந்து இந்த யோக் பார்ட் வந்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும் +1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு அதோடைய லென்த்தோ விர்த்து ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபார்முலா போட்டுட்டு. இது ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவில் இருக்கும். அது எப்படி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற வந்து ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள்.